ஏன்னா இன்னொருத்தர் இருந்தாருன்னு ஒரு இது, இவங்க 2 பேரும் பண்ணாங்க அப்படின்னு ஒரு இது. ஸோ அவங்க யாரு? நீங்க இன்னி வரைக்கும் பிடிச்சது ஞானசேகரன் ஒருத்தரை தான். அப்ப அந்த மாதிரி சாரே கிடையாதா? அதை சொல்லிடுங்க. விசாரிச்சுட்டோம், இவர் தான் ஒரே ஆளு, வேற ஆளே கிடையாது, இவரை பிடிச்சி இப்ப நீதிமன்ற காவலுக்கு போயிட்டோம், ஃபர்தரா இனிமே கோர்ட் ப்ரொசீடிங். அப்போ என்ன சொல்ல வரீங்க? சாருன்னு ஒருத்தர் கிடையாது, அதிகாரம் பின்னாடி இருக்கா, ஆர் யாராவது மேல முக்கியமான இவங்க அவங்க இந்த இதுல இன்வால்வ்டா? என்ன பிரச்சனை? அதனாலதான் கொஞ்சம் இந்த அளவுக்கு இழுத்து கொண்டு போறதா? இதை அரசாங்கம் தெளிவு பண்ணணும். அவர் இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம், கமிஷனர் ஆஃப் போலீஸ் மிஸ் அருணா, யாரு அருண் தான் சொன்னாரா? இல்ல அது பிளைட் மோட்ல இருந்திருக்கு. அன்னைக்கு இந்த போன் பிளைட் மோட்ல இருந்ததுன்னு 2-3 நாள் கழிச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கே சீஸ் பண்ணீங்க அப்படின்னு அப்ப தெரியும். ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஞானசேகரன் மார்ச் 10 வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் அவருடைய விசாரணையில வெளியில வந்தது 120 சவரன் நகை அவர் இதுவரைக்கும் கொள்ளையடிச்சிருக்காரு. அந்த பணத்துல தான் கார்லாம் வாங்கியிருக்காரு. அவரோட வீட்டில் 3rd ஃப்ளோர் அந்த ஒரு பணத்தில் தான் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு தகவல் வந்திருக்கு. பட்டு நமக்கு இதெல்லாம் தாண்டி அந்த வன்கொடுமை சம்பவத்தில் அந்த சார் யார் அப்படிங்கிறதே தெரியாமல் தான் இருக்குன்னு அந்த பதில். இது கூட ஓகே அப்படின்னாலும் அந்த ஒரு யார் அப்படிங்கிறது தானே ஒரு முக்கியமான ஒரு பதில். அது என்ன கிடைக்கவே இல்லையே. அதாவது நீங்கள் 3 நாளோ 4 நாளோ போலீஸ் கஸ்டடியில் எடுத்திருக்கீங்க. போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதில் இதை தான் சொல்கிறாங்க, 2020-21 இவர் நிறையா கொள்ளையெல்லாம் அடிச்சிருக்காங்க. அதில் 100-120 சவரன் இவர் வீட்டில் போய் எடுக்கும்போது இந்த மாதிரி இருந்திருக்கு, அது இதுன்னு போட்டிருக்காங்க. 3 நாள் முடிஞ்சிருது. ஆனால் நம்ம டிசம்பர் அந்த 23ஆம் தேதி நடந்த போது அதில் படித்த ஞாபகம் எனக்கு, இவருடன் இன்னொருத்தரும் இருந்தார், இவர் மட்டும் இல்லை இன்னொருத்தர், டெல் மீ இஃப் ஐ அம் ராங், எனக்கு ஏன்னா இன்னொருத்தர் இருந்தார்னு ஒரு இது, இவங்க 2 பேரும் பண்ணாங்க அப்படின்னு ஒரு இது. ஸோ அவங்க யாரு? நீங்கள் இன்னி வரைக்கும் பிடிச்சது ஞானசேகரன் ஒருத்தரை தான், அதுக்கு மேலே யாரையும் பிடிக்கல. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவர் ஃபோன் பண்ணிருக்கார். ஃபோன் பண்ணும்பொழுது சார் அப்படின்னு கூப்பிட்டு பேசியிருக்கார். உடனே இவங்க கமிஷனர் யார் அவங்க சொல்கிறாங்க, இல்லை பேசியிருக்க முடியாது, ஏன்னால் இவர் ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்தது அப்படிங்கிறார். சார், இவர் எப்போ நீங்கள் பிடிச்சிங்க? முடிஞ்சு 23ஆம் தேதி முடிஞ்சு 25, 26, 27க்கு அப்புறம் தான் நீங்கள் அவருடைய ஃபோனே எடுக்கிறீங்க. அவ்வளோ நாள் உங்கள் ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருக்குமா? இவர் பேசுகிற அன்னைக்கு ஃபோன் இவர்கிட்ட தான் இருக்குது, ஃப்ளைட் மோடில் இருந்து எப்படி சொல்கிறீங்க? ஸோ முன்னுக்கு பொண்ணு நிறையா முரண் இருக்குங்க. ஸோ அந்த சார் யார் இனி வரைக்கும் அதில் தெரியாது. சரி, அப்போ அந்த மாதிரி சாரே கிடையாதா? அதை சொல்லிடுங்க. விசாரிச்சுட்டோம், இவர் தான் ஒரே ஆள், வேறு ஆளே கிடையாது, இவரை பிடிச்சி இப்போ நீதிமன்ற காவலுக்கு போயிட்டோம், ஃபர்தரா இனிமேல் கோர்ட் ப்ரொசீடிங். அப்போ என்ன சொல்ல வரீங்க? சாருன்னு ஒருத்தர் கிடையாது, இவர் கூட வேறு யாரும் கிடையாது, இவர் ஒருத்தர் தான் அவுட் அண்ட் அவுட் பண்ணார் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அந்த மாதிரி இன்னும் கொடுக்கல இவங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த மாதிரி இன்னும் கொடுக்கல. அதனால் இப்போ நீதிமன்ற காவலுக்கு போயிருக்கார். ஃபர்தராக என்ன நடக்க போகிறது? கோர்ட் இனிமேல் டைரெக்டாக கோர்ட்டு கேஸ் தானா, எப்படி போகிறது? இவங்க முடிச்சுட்டாங்களா? ஸோ இவங்க ரிப்போர்ட், அந்த 3 விமன் IPS ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டில் அவங்க சப்மிட் பண்ண போகிறாங்க. சப்மிட் பண்ணியாச்சுன்னா இதான் ஃபைனலாக இவர் அப்போது அந்த ரிப்போர்ட்டை படித்தா தான் தெரிய போகுது சார். ஸோ இன்னை பொறுத்த வரைக்கும் இது எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு இழுப்பு? என்ன, எதனால், என்ன பிரச்சனை? அதிகாரம் பின்னாடி இருக்கா? அதிகாரம் பின்னாடி இருக்கா? ஆர் யாராவது மேலே முக்கியமான அவங்க இந்த இதில் இன்வால்வ்டா? என்ன பிரச்சனை தெரியல. அதனால தான் கொஞ்சம் இந்த அளவுக்கு இழுத்து கொண்டு போகிறதா தெரியல. இதை அரசாங்கம் தெளிவு பண்ணணும். அவர் இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த 3 IPS ஆஃபீஸர்ஸ் ரிப்போர்ட்டு கொடுக்கும்போது எல்லா ஆங்கிள்லையும் நாங்கள் பண்ணியாச்சு, யாருமே இதில் இன்வால்வ்டு கிடையாது, ஞானசேகரன் ஒருத்தர் தான் இந்த மாதிரி பண்ணிருக்கார், சார் அப்படின்னு அவர் பேசினார்னு இந்த பொண்ணு சொல்லிருக்கு, சாருன்னு கூப்பிட்டு பேசினார் அப்படின்னு. அப்போது இல்லை, அவர் சாருன்னு கூப்பிடவே இல்லையா? அந்த ரெக்கார்டிங்னு ஒன்று இருக்குது இல்லையா, இவங்க என்ன பேசினாங்க ரெக்கார்டிங் எடுக்க முடியும். அந்த ரெக்கார்டிங்கில் பார்த்தா தெரிஞ்சிருமே சாருன்னு கூப்பிட்டுருக்காரா கூப்பிடலையா? அது யாரு தெரியல, இன்னி வரைக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் யாருன்னு கேட்குறேன். அதான் சொல்கிறேன், அது யார் அந்த சார்?
சொல்லுங்கள், இன்வெஸ்டிகேஷன் டீம் நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் ஐ மீன் இன்வெஸ்டிகேஷன் டீம். யார் அந்த சார்? இல்லை அந்த சாரே கிடையாதா? சாருன்னு ஒருத்தரே இல்லையா? சொல்லிடுங்க. அப்போ ஃபோனில் பேசுனது யாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அதான் ஃபோனில் ஒரு பேசியிருக்க முடியாது, ஃப்ளைட் மோடில் இருந்துங்கிறாரு. அந்த மாணவி சொல்கிற வாக்குமூலம் ஃபோனில் தானே சொல்கிறாங்க. ஃபோனில் தான் சொல்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறது இல்லை, அந்த மாணவி சொல்லியிருக்காங்க சாருன்னு ஒருத்தரோட பேசினார்னு. ஆனால் இவங்க போலீஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மிஸ் அருணோ யாரும் அருண் தான் சொன்னாரா? இல்லை அது ஃப்ளைட் மோடில் இருந்திருக்கு. அன்னைக்கு இந்த ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்ததுன்னு 2-3 நாள் கழிச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்றைக்கே சீஸ் பண்ணீங்க அப்படின்னு அப்போ தெரியும். எஸ், ஃபோன் ஏன்ப்பா ஃப்ளைட் மோடில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஃப்ளைட் மோடில் இருந்துங்கிறாங்க. எல்லாமே ஒரு முன்னுக்கு பெண் மரணா தான் இருக்குது. இப்போது இந்த ஒரு வழக்கு இருக்குல்ல, 120 பவுன் நகை, தார், கார், இதெல்லாமே. பட் இதை முன்னாடி வச்சுட்டு அந்த விஷயத்த மறைக்கிறாங்களா? கண்டிப்பாக. அதாவது அதுக்கு தான் நான் இப்போ சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இவங்க முடிச்சிட்டீங்க இல்லையா, முடிச்சு இதை கண்டுபிடிச்சிட்டிங்க, இதான் வழக்கா? அந்த ரேப் நடந்திருக்கு, இதை விட்டுருங்க. இது வந்து 2வது பட்சம். அந்த பெண்ணுக்கு கொடுமை நடந்திருக்கு, 19 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு, ரேப் பண்ணிருக்கீங்க. ஸோ நடந்ததா? இவர் ஒருத்தர் தானா, இல்லை வேறு யாராவது உண்டா? இதை தவிர யாரோ கூப்பிட்டு பேசினார், அது உண்மையா பொய்யா? இதை இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்லணும். 3 நாள் கஸ்டடி எடுத்தீங்க, கஸ்டடியில் இதை பற்றி விசாரிச்சிங்களா? விசாரிச்சிங்கன்னா என்ன நடந்தது அது அவங்க தான் சொல்லணும். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதிகாரம் பின்னாடி இருக்கா, இல்லை அதிகாரத்தையே கையில் வச்சுருக்கிறவங்க பின்னாடி இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? கேள்வி கண்டிப்பாக வருதுங்க. எந்த தைரியத்தில்? ஏன்னால் இவர் முதல் நாள் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, போலீஸில் கூப்பிட்றாங்க, திரும்பி வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் போகிறாங்க. அதுக்கப்புறம் சூடு எப்போ பிடிக்கிறது அப்படின்னால் இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்ததுக்கப்புறம் தான் சூடு பிடிக்கிறது. அது வரைக்கும் இல்லை. இதுலேயே அவங்க சொல்கிறது 2021-22 கொள்ளையெல்லாம் இந்த ராபரி இதெல்லாம் எடுத்திருக்காரு. அதில் தான் இந்த அளவுக்கு 125 பவுனு, ஒரு பெரிய காரு, இவங்க வீட்டில் 3வது மாடி, இந்த பணத்தை வச்சு தான் கட்டினார். அது இதெல்லாம் இப்போ தான் வருது. இவ்வளோ நாள் இதை பற்றிலாம் ஏன் தெரியலையா? இந்த மாதிரிலாம் கொள்ளை நடந்திருக்கிறச்ச கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறச்ச நிறைய இடத்துல நீங்கள் பிடிச்சி போலீஸ் திருப்பி கொடுக்குறீங்க. அந்த மாதிரி திருப்பி கொடுக்கும்பொழுது இவர் கொள்ளை அடித்த நகையெல்லாம் அப்போ அந்த இதுலேயே வரலையா? ஏன் உங்களால் பிடிக்க முடியலையா? இதுவும் கொஸ்டின். ஓகே, இப்போ தான் நீங்கள் இந்த இதுக்கு அப்போ இன்வெஸ்டிகேஷன் 3 days போலீஸ் கஸ்டடி, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரிய வருதுங்கிறீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டைல்யூட்டாக எப்படி போயிடுமோ அப்படின்னு ஒரு இது இருக்குது. மெயின் இதனுடைய இம்பார்ட்டன்ட் திங், அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ரேப் நடந்திருக்கு. அதில் முக்கியமாக தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து செகண்டரி. இது முக்கியம் இல்லையா? இதுவும் முக்கியம். கொள்ளையெல்லாம் ஈடுபட்டிருக்காரா? சரி, கேஸ் போடுங்க. பட் இந்த இதில் இது நீங்கள் சொல்லிடுங்க. மக்களுக்கு எல்லாருமே கேட்குறாங்க, நிறையா மீன்ஸ் போட்டு தள்ளுறாங்க, யார் அந்த சார், யார் அந்த சார்னு சொல்லிடுங்க. சார்னு யாரும் இல்லை, நாங்கள் கன்ஃபார்ம்டாக சொல்கிறோம். அந்த மாதிரி இல்லை, இவர் ஒருத்தர் தான் இன்வால்வ், வேறு யாருமே இன்வால்வ் இல்லை அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்லட்டும். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகும். தென் கோர்ட் டிசைட். உண்மை வரும் அப்படின்ட்டு நம்புறீங்களா? ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நம்பிக்கையை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? நடக்கக்கூடிய எதை பற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த தொடர்பாக விசாரணையாக இருக்கட்டும், அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நம்பிக்கை தரலை அப்படிங்கிறத நிறைய பேர். இது கண்டிப்பாக மக்களுக்கு சார் நான் இப்போ சொன்ன மாதிரி எதனால் நம்பிக்கை தரவில்லை அப்படின்னா, கொள்ளாடிச்சா வீடு கட்டினோம் விடுங்க, அந்த வீடெல்லாம் நம்ம சீஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த இதில் எவ்வளோ பேர் இன்வால்வ்டு அதை பற்றி நீங்கள் சொல்லாதனால மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதை சொல்லிடுங்க. இதெல்லாங்க மெயினாக வரணும். இதை நீங்கள் சொல்லி முடிங்க. யாருமே இல்லைங்க அது சொல்லிட்டேன்னு வச்சுங்க, சரி கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டில் அப்புறம் கிராஸ் கொஸ்டின் அது இது எல்லாமே வரும். அப்போ இன்னும் உண்மை தெரிய வரும். இல்லை கோர்ட்லேயும் இன்னும் முடியலாம். இல்லை சார் இவங்க சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் டீம் சொன்ன மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு கோர்ட்டு சொல்லலாம். தென் அப்பீலுக்கு போகலாம். அப்பீலுக்கு யார் போவாங்க சார்? அரசாங்கம். இவங்க தான் ஹைகோர்ட் சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ அப்பீலுக்கு எப்படி போவாங்க? இல்லை அரசாங்கம் இல்லை அகென்ஸ்டாக இல்லைங்க, இல்லை இன்னும் யாரோ இருக்காங்க அப்படின்னு அரசாங்கம் அப்பீலுக்கு போகுமா? ஏன்னா இந்த அரசாங்கத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, இன்வெஸ்டிகேஷன் டீம் கொடுத்தது எல்லாம் கரெக்டுங்க, ஒரு தப்பும் இல்லை, இதில் சாருன்னு ஒருத்தருமே இல்லை அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியாச்சுனால் தி $1 million கொஸ்டின் இஸ் அரசாங்கம் அப்பீலுக்கு போகுமா? போகாது. ஸோ அப்போ அப்பீல் அப்போ எங்கே ஹைகோர்ட்டு, அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுன்னு போகணும்.
இல்லை என்னால் இல்லைங்க, எங்களுக்கும் தெரியுங்க, ஆரம்பத்துலேருந்து நாங்கள் சொல்கிறோங்க சாருன்னு ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.